இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கே அடிலான் கட்சியின் மத்திய அளவிலான தேர்தலில் போட்டியிட 251 வேட்பாளர்கள். 2025 முதல் 2028 ஆண்டிற்கான கே அடிலான் கட்சியின் மத்திய அளவிலான தேர்தலில் போட்டியிட 251 வேட்பாளர்கள் முன்வந்துள்ளனர். மத்திய தலைமைத்துவ மன்றத்திற்கு 104 வேட்பாளர்கள், இளைஞரணி தலைமைத்துவ மன்றத்திற்கு 85 வேட்பாளர்களும், மகளிர் தலைமைத்துவ மன்றத்திற்கு 62 வேட்பாளர்களும் போட்டியிடவிருப்பதாக கட்சி தேர்தல் செயற்குழு JPP தலைவர் டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். ஊக்கம் அளிக்கும் இந்த பங்கேற்பு கே அடிலான் கட்சிக்கு திறமையான புதிய முகங்கள் குறைவு இல்லை என்பதை நிரூபிக்கிறது. மாறாக கட்சிக்குள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் புதிய நபர்களுக்கு எப்போதும் வாய்ப்பளிக்கும் நிலையான கட்சியின் நிலைப்பாட்டை அது மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். மத்திய தலைமைத்துவத்திற்கான வேட்பாளர் நியமன செயல்முறை கடந்த வியாழக்கிழமை தொடங்கி 2 நாட்களுக்கு நடைபெற்றது. அதற்கான ஆட்சேபனை காலம் மே 11 மற்றும் 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் வேளையில் ஆட்சேபனைக்கு மேல்முறையீடு செய்வதற்கு மே 13 மற்றும் 14 தேதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தானில் உள்ள மலேசியர்கள் தூதரகங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்து. இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள மலேசியர்கள், குறிப்பாக மாணவர்கள், அந்நாடுகளில் உள்ள மலேசிய தூதரகங்களை தொடர்பு கொண்டு முழுமையான தகவல்களை வழங்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். 2 நாடுகளுக்கும் இடையே நிகழ்ந்து வரும் எல்லை தாண்டிய தாக்குதல்களை தொடர்ந்து மலேசியர்கள் கவனமாக இருக்கவும், ஆபத்தான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வெளியுறவு அமைச்சர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்திருக்கிறார். அங்குள்ள மலேசியர்கள், குறிப்பாக மாணவர்கள், காஷ்மீரில் உள்ள ஆபத்தான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும், அங்கு செல்லும் பயணங்களையும் ரத்து செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை எந்த மலேசியர்களும் பாதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். சனிக்கிழமை சிரமானில் உள்ள செனாவாங் 3 தேசிய பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் தொடர்பான அண்மைய நிலவரங்களை விஸ்மா புத்ரா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக முகமது ஹசான் குறிப்பிட்டார். கே அடிலான் அன்வாரை எதிர்த்து போட்டியில்லை. வெள்ளிக்கிழமை இரவு 11:59 மணிக்கு நிறைவடைந்த கட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் கே அடிலான் கட்சி தலைவர் பதவிக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை எதிர்த்து யாரும் போட்டியிடவில்லை. இருப்பினும் துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் இசா அன்வாரும், நடப்பு துணைத் தலைவரும் பொருளாதார அமைச்சருமான ஸ்ரீ ரபிசி ரம்லிக்கு இடையில் நேரடி போட்டி நிலவுகிறது. 2025 ஆண்டு முதல் 2028 ஆண்டு வரைக்குமான தவணைக்கு கே அடிலான் கட்சியின் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிட 12 உறுப்பினர்கள் தங்களின் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். இதனிடையே கே அடிலான் இளைஞர் அணி தலைவராக நிதி அமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனிம் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்த வேளையில் கே அடிலான் கட்சியின் மகளிர் அணி தலைவி பதவிக்கு கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக்கும் ஆம்பங் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொட்சியா இஸ்மாயிலும் நேரடியாக மோதுகின்றனர். PAM-இன் புதிய தலைவராக தெங்கு சப்ருல் தேர்வு. மலேசிய பூப்பந்து சங்கம் PAM-இன் புதிய தலைவராக தெங்குடத்து ஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற அந்த சங்கத்தில் 80வது கூட்டத்தில் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சருமான அவர் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். PAM-இன் தலைவர் பதவிக்கு யாரும் போட்டியிடாத நிலையில் 2025 ஆண்டு முதல் 2029 ஆண்டு வரை அவர் அப்பதவியை வகிப்பார். தேசிய பூப்பந்து விளையாட்டை உலக அரங்கில் தொடர்ந்து சிறந்து விளங்குவதை உறுதி செய்ய முழு பொறுப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியுடன் இந்த நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொள்வேன். தனியார் துறையிலும் அரசாங்கத்திலும் எனது வெளிப்புற அனுபவத்தை பயன்படுத்தி PAM நிர்வாகம் தொடர்ந்து வலுப்படுத்துவதையும், PAM மலேசியாவில் மட்டுமல்ல உலக அளவிலும் ஒரு எடுத்துக்காட்டாக செயல்படும் ஒரு விளையாட்டு நிறுவனமாக மாறுவதையும் உறுதி செய்வேன் என்று அவர் கூறினார். வி சுப்பிரமணியம் முதல் துணைத் தலைவராகவும், டாக்டர் ஜஹவர்தீன் முகமது யூனூஸ் 2வது துணைத் தலைவராகவும் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிராம தத்தெடுப்பு திட்டம் 10 சீரமைப்பு கட்டுமானங்கள் நிறைவு. வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் KPKD-யின் மடானி கிராம தத்தெடுப்பு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட 10 சீரமைப்பு கட்டுமானங்கள் நிறைவடைந்துள்ளன. பேராக், தெலுக்கிந்தான், கம்போங் பஹாகியாவில் உள்ள 8670 குடியிருப்பாளர்கள்
அதன் வழி பயனடைவார்கள் என்று KPKD அமைச்சர் ஞாங்கோர் மிங் தெரிவித்தார். கடந்த மார்ச் 31ஆம் தேதி முழுமையாக நிறைவடைந்த அந்த 10 திட்டங்களில் சமூக மண்டபங்கள் மற்றும் குப்பை கிடங்குகள் உட்பட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 25 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாக ஞாங்கோர் மிங் கூறினார். அதோடு மைல்கல் கட்டுமானத்திற்கு 96,000 ரிங்கிட்டும், நிலையான கழிவு சேகரிப்பு மையத்தின் கட்டுமானத்திற்கு 70,000 ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டது. இங்குள்ள கிராம மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எப்போதும் தூய்மையை பேண வேண்டும். பெரிய அளவில் செலவிடப்பட்ட சொத்துகள் கிட்டத்தட்ட 28 லட்சம் ரிங்கிட் செலவில் 11 திட்டங்கள் கிராம மக்களுக்கான உதவியை உறுதி செய்வதே அதன் நோக்கமாகும். ஆகவே தற்போது கிராம மக்கள் தங்கள் அன்பான கிராமத்தை கவனித்துக் கொள்ளும் கடமையை செய்ய வேண்டிய நேரம் இது. வசதிகள் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும் 24 மணி நேரமும் செயல்படும் ஒரு மறைக்காணி அறையையும் நாங்கள் அமைத்துள்ளோம் என்றார் அவர். KPKD-யின் மடானி கிராம தத்தெடுப்பு திட்டத்திற்காக பிரிமா மலேசிய கழகமும் தங்களின் சமூக மேம்பாட்டு கட்டுப்பாட்டிற்காக 91,810 ரிங்கிட்டை வழங்கியுள்ளது. சபா மக்கள் மடானி திட்டம் வருகையாளர்களுக்கு சுவாரஸ்ய நடவடிக்கைகள். தொடர்பு அமைச்சின் ஏற்பாட்டில் சபாவில் நடைபெறும் 2025 மக்கள் மடானி திட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு பல்வேறு சுவாரஸ்யமான நடவடிக்கைகள் காத்திருக்கின்றன. அதோடு தனது சேவை குறித்து மக்களுக்கு விரிவாக விளக்கம் அளிக்கும் வகையில் மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் இந்நிகழ்ச்சியில் இணைந்துள்ளது. பெர்னமா உட்பட தொடர்பு அமைச்சின் கீழ் செயல்படும் அனைத்து நிறுவனங்கள் குறித்தும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை இந்த மக்கள் மடானி திட்டம் அளிப்பதாக அதன் நிர்வாக விவகார பிரிவு உதவி நிர்வாகி முகமது சுஹைரின் அனுவார் தெரிவித்தார். அதோடு சபா மக்களின் மத்தியில் இச்செய்தி நிறுவனம் தொடர்பிலான புரிதலை மேம்படுத்துவதாக அவர் கூறினார். இங்கு வருபவர்களில் பலர் பெர்னாமாவின் சேவையில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பெர்னாமா தொலைக்காட்சியை பார்ப்பதில் அவர்களில் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். அவர்களுக்கு பெர்னாமாவின் சேவை குறித்து நாங்கள் விளக்கம் அளிக்கிறோம் என்றார் அவர். நேற்று தவா மக்கள் மடானி திட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அவ்வாறு குறிப்பிட்டார்.